ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வார ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதவசனம் சொல்கிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நல்ல கவனிங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும். For generations after generations, God is good. Hallelujah. Why should I praise God? Why should I thank God? Why should I worship God? Why should I do all these things that I'm doing? For the sake of God, why should I do all these things? Because God is good. எனக்கு மட்டுமா கர்த்தர் நல்லவர்? இல்லை, என் தலைமுறை தலைமுறைக்கு, after generations, உனக்கு, உங்க அப்பாக்கு, உன் பிள்ளைக்கு, உன் பிள்ளையோட பிள்ளைக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. God is good. And that is why, அதனால சொல்றான், அவர் வாசல்ல வரும்போது துதியோடு புகழ்ச்சியோடு நீங்க வந்து கர்த்தரை துதிங்கள், அவர் நாமத்தை போற்றுங்கள், அவரை ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறான். எங்களை மூடி நாம் செபிப்போமா? இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டு நம்மை நடத்தும்படியாய் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. Thank you Lord. கிவிச்சி மேஜர் அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. அப்பா, எங்க மத்தியில நீங்க கடந்து வாங்க. ஆராதனையின் முழு பொறுப்பை கர்த்தர் எடுத்து நடத்தும்படியாய் எங்களுடைய திருச்சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, எங்கள் பலகீனங்களை மாற்றி போடுங்க, உற்சாகத்தின் ஆவியை எங்களுக்கு தாங்க. நாங்கள் பாடும் பொழுது, செபிக்கும் போது, வேத வசனங்களை தியானிக்கும் போது பிரச்சனைங்க கூட இருந்து நடத்திட்டு, அந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் கிருபையின் கரம் கூட இருந்து நடத்திட்டு பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நான் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? No matter what you are walking through, அது சிங்கக்கெபியா இருக்கலாம், சுளை நெருப்பாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களோடு கூட வந்து உங்களை காப்பாற்றுவார், உங்களை நடத்துவார். கைகளை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோமா? சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோமா? சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே,
சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் என்னை நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய். கைகளை தட்டி சொல்லுவோம். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்வோம். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்கக்கேணியோ அது சூளை நெருப்போ. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை காக்கிறவர். எதிரிகள் நம்மை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு நம்மை காப்பார். ஆவியினால் யுத்தம் செய்ய நமக்கு கிருபை தருவார். சாத்தான் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தோற்று போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I will walk through the shadow of the darkness of death. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடப்பேன், ஆனால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. நோய் இருக்கிற பகுதிகளுக்கு நான் செல்லுவேன், ஆனால் கர்த்தர் அங்கேயும் என்னை பாதுகாப்பார். Hallelujah. God protects me right there. நான் மீனை வைத்துக்குள்ள கடப்பேன், அங்கேயும் கர்த்தர் என்னை பாதுகாப்பார். நான் சிங்க கெபியில கடப்பேன், என்னை சுற்றி சிங்கங்கள் இருக்கும். என்னை பட்சிக்க வருகிற நேரத்துல கூட கர்த்தர் என்னோடு கூட அமர்ந்து என்னை பாதுகாப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் இந்த பாடல் பாடுகிறார். நான் சிங்க கெபியில உள்ள விழுந்தேங்க. சிங்கம் என்னை சுற்றி இருந்தது. என்னை பட்சிக்கிற சிங்கம் என்னை சுற்றி கர்ச்சிக்கிற சிங்கமாய் இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் அங்கே அமர்ந்திருந்தார். நான் அக்கினியின் ஊடாய் நடந்தேன், நான் எரிந்து போயிருக்க வேண்டும், ஆனால் ஆண்டவர் பனித்துளி போல என்னை நினைக்கிறார். ஹல்லேலூயா. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை என்ன உனக்கு விரோதமா சூழ்ச்சி பண்ணாலும் சூழ்ச்சி உன்னை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. அற்புதம் உனக்காக செய்பவர் உன்னை அதிசயமாய் வழி நடத்துவார். சேர்ந்து சொல்வோமா? ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர்
அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். கெவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கைகளை உயர்த்தி சிங்கக்கெவியோ சுளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவருங்க. God is good. நம்ம பாடின பாடல்ல அதை தான் நான் பார்க்கிறோம். நம் வாசித்த வேத வசனத்திலையும் அதை தான் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவர் நல்லவராய் இருக்கிறபடினால் நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து நமக்கு உதவாதவர், ஏழையாம் நம்மை என்று மறவாதவர். அல்லேலூயா. அவருக்கு துதி செலுத்தி, கனம் செலுத்தி, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது கண்களை மூடி நம் கர்த்தரை ஆராதிப்போம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, ஒருவருக்கே.
பலன் தருவே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. சொல்வோம், நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சொல்வோம், புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சொல்லுவோமா கைகளை உயர்த்தி? துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, எல்லா புகழும் மேன்மை சிலுவையில் ஜீவன் தந்து என் இயேசுவுக்கே. அவருடைய பிரசன்னத்துல ஆண்டவர் சமூகத்துல வரும் பொழுது எப்பொழுதுமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நான் நினைக்கிறேன் அப்பா, நீ செய்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நான் நினைத்து நினைத்து பார்த்து உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், ஜி மேஜர், தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன். உதவாத என்னை நீர் உருவாக்கினீரே. ஓ ஜீசஸ், குறைவான என்னை நீ நிறைவாய் மாற்றினீரே. உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லி, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க
சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்வோம். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, உதவாத என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னை உன் கண்கள் கண்டதே. மெய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னை உன் கண்கள் கண்டதே. சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே. என் தஞ்சமானீரே,
என் கோட்டையானீரே, என் சுருகமானீரே, என் நண்பனானீரே. அப்பா, நல்ல நேரத்தில் உங்களுடைய திருச்சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தஞ்சமாய், கோட்டையாய், துருகமாய், எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராய் நீர் காணப்படுகிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you for everything you are in our lives, Lord. எங்கள் வாழ்க்கையில் நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிறீர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர், தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் பெஸ்டான டைம்லையும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்ணீர் வடித்து கலங்குகிற ஒஸ்டான டைம்லையும் எங்களோடு கூட அமர்ந்து எங்கள் தோள்களிலே கைகளை வைத்து எங்களை தட்டி, ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் இடராதபடிக்கு, நாங்கள் இடறி விழுந்த போதெல்லாம் எங்களை தூக்குகிற எங்கள் தேவனாய் இருந்து எங்களை நடத்துகிற உங்களுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நினைக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. அத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த COVID-19 இருந்து ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு விடுதலையும் ஒரு மீட்பையும் எங்கள் தேசங்களுக்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சில தேசங்கள்ல ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே இந்த ஃபுல் லாக்டவுன் போடுகிறதை நாங்கள் அறிகிறோம், நியூஸ்ல கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. சைனால, நியூசிலாந்துல ஆண்டவரே, இன்னும் சில இடங்களிலெல்லாம் ஆண்டவரே இந்த கோவிட்னால கேசஸ் கூடுகிறதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே, இந்த பிரச்சனை மறுபடியும் தலை தூக்காதபடிக்கு எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இங்கே மிடில் ஈஸ்டில், இந்த குவைட்டில், சவுதியிலெல்லாம் ஆண்டவரே ஈவன் மாஸ்க் கூட பொது இடங்களிலே அணியக்கூடாது என்று சொல்லி அகற்றுகிற ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கோவிட்ல 5th ஸ்டேஜை அட்டன் பண்ணுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் கிருபை தந்தீர் ஆண்டவரே. ஏறக்குறைய 80% மக்களுக்கு மேலே ஆண்டவரே வேக்சினேஷன் போடுவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஆண்டவரே இந்த வேக்சினேஷன் எல்லாருக்கும் கிடைக்க பெற ஆண்டவரே உதவி செய்யுங்க. அதுபோல ஆண்டவரே இன்னும் அந்த பூஸ்டர் டோசஸ்லாம் எல்லாருக்கும் தந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா. அதுவும் எல்லாருக்கும் கிடைக்க பெற்று ஆண்டவரே இந்த கொரோனாவின் கோர பாதிப்பிலிருந்து அப்பா எங்கள் தேசம், இந்த உலகம் ஆண்டவரே மீண்டு எழும்ப கர்த்தர் கிருபை தரும்படியாக செபிக்கிறேன். 2 ஆண்டுகளாய் முடக்கப்பட்டு கிடக்கிற எல்லாம் ஆண்டவரே சரியாய் வர உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இன்னும் அப்பா அந்த கோவிட்னால பாதிக்கப்பட்ட மக்கள் மரணித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே பிரச்சனைகளினால ஆண்டவரே, மூச்சு கோளாறுகளினால ஆண்டவரே அப்பா லங்ஸ் செயலிழந்து ஆண்டவரே இன்டிபேஷன்லையும் எக்மோ மிஷின்ஸ்லையும் ஆண்டவரே அநேக அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்கள் ICU வாசல்லையும் ஆண்டவரே குவாரண்டைன் ரூம்ஸ் வாசல்லையும் இருந்து கதறி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தெய்வீக சுகமளிக்கிற ஆண்டவரே கரம் அந்த பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நீரே சுகமளிக்கிற தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே கொடுமையான ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே அப்பா எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக ஆண்டவரே இன்னும் இதர ஸ்டாஃப்ஸுக்காக, பணியாளர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களையும் குடும்பங்களையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதுக்கு பின்னாடி ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல ஆண்டவரே இன்னும் நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆண்டவரை இதை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவதற்கு செயல்படுகிற ஒவ்வொரு ஹெல்த் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் நாங்கள் திருச்சமூகத்தில் தருகிறோம் ஆண்டவரே. சரியாய் திட்டமிட்டு ஆண்டவரே இந்த கொரோனாவை சரியாய் தடுத்து நிறுத்த ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கிருபை அளிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படி கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை எங்கள் தேசத்திற்கு, எங்கள் ஊருக்கு நீர் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சீக்கிரத்தில் இந்திய தேசம், குவைட் தேசம் ஆண்டவரே நீ எல்லா தேசங்களும் அப்பா ஆண்டவர் கொரோனா ஃப்ரீயா மாறுவதற்கு ஆண்டவர் நீ கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி உம்முடைய கிருபை ஆண்டவரை செயல்படும்படியாய் ஆண்டவரே நான் மன்றாடுகிறேன். அதுபோல ஆண்டவரே இந்த கடந்த 2 ஆண்டுகளாக ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடப்பட்டு
மூடப்பட்டிருந்தது. ஆண்டவரே, அதுபோல காலேஜஸ் எல்லாம் மூடப்பட்டிருந்ததப்பா. ஆண்டவர், இதனால மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். இயேசு நாமத்தில் ஆண்டவரே, இந்த பாதிப்பெல்லாம் நீங்கி எங்கள் மாணவர்கள் நல்ல எஜுகேஷன் பெறுவதற்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது ஸ்கூலுக்கு ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, குறிப்பாக இந்த 10வது 12வது பரீட்சை நெருங்குகிறதப்பா. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே 2 ஆண்டுகளாய் அவங்க வெறும் ஆன்லைன் கிளாஸை எடுத்து இப்போ பிசிக்கல் கிளாஸ்ல வந்து ஆண்டவரே அவர்கள் பரீட்சை எழுத போகிறார்கள். அவர்களுக்கு நீ ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். மெயின் ஸ்ட்ரீம்குள்ள ஆண்டவரே இன்னும் போட்டி போடுகிற ஆண்டவர் ஒரு நிலையில ஆண்டவரே அந்த காம்படிட்டிவா அவர்களை நீர் மாற்றும்படியாய் உருவாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவர் பெற்றோர்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை அறிவை நீ தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கொரோனா மாத்திரம் இல்லப்பா, இன்னும் அநேக வியாதிய எஸ்தர்கள் உண்டப்பா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே நிறைய பிரச்சனைகளோடு கூட வாழ்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பார்க்க முடியாது. ஆண்டவரே, அவர்களை குணப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே தெரிந்த அநேகர் ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகளில் நண்பர்கள் அநேகர் ஆண்டவரே தங்களுக்கு ஆண்டவரே ரொம்ப நெருங்கியவர்களை இழந்து வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு கூட ஆண்டவரே அழுந்து புலம்புகிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த மாதிரி அப்பா ரொம்ப நெருங்கியவர்களை இழந்து வாடுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா, அவர்களை குணப்படுத்தும்படியா, அவர்களை தேற்றும்படியா, அவர்களுக்கு குடும்பத்திற்கு தலைவனாக இருந்து நீ நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை என் ஆண்டவர் நீர் செய்யும்படியாய் உங்களுடைய திருச்சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். ஆண்டவர், அதுபோல ஆண்டவரே இந்த டீம்ல இங்க இந்த ரெக்கார்டிங்க்கு ஒர்க் பண்ணுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெஃப்ரிக்கா நான் ஜெபிக்கிறேன், பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ரிஜாய்லின்காய் ஜெபிக்கிறேன், பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிரேலின்காய் நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. ஆனட்காய் நான் ஜெபிக்கிறேன், பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஜோயலுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஜோஹனுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஏபலுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இங்கே வேலை செய்கிற ஆண்டவரே இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரை செய்கிற இந்த ஊழியத்திற்கு பல்மடங்கான ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு நீ தரும்படியாய், அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய், பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர், அதுபோல இந்தியாவில் ஆண்டவரே நாங்கள் சீக்கிரமாக இந்த குவைத் தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு கடந்து செல்ல ஆண்டவரே, அங்கே ஆண்டவரே நாங்கள் வந்து அப்பா உங்களுடைய ஊழியத்தை சீக்கிரமாய் உண்மையாய் தொடர்ந்து நாங்கள் ஊழியம் செய்ய ஆண்டவரே தேவாலயம் கட்டப்பட ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவரே, அதுபோல அப்பா ஆண்டவரே அந்த தேவாலயம் கட்டுவதற்கான ஆண்டவரே எல்லா பொருட்செலவுகளையும் நீர் ஆண்டவரே பரத்திலிருந்து எங்களுக்கு தந்தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாரை கொண்டு செய்ய வேண்டும், இது எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு அறிவுறுத்தி எங்களுக்கு நீர் தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய திருச்சமத்தில் நாங்கள் தருகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாங்கள் வேத வசனத்தை தியானிக்கும்படியாய் உங்களுடைய திருச்சமத்துக்கு வருகிறோம். கர்த்தங்களோடு கூட பேசுங்க. சிம்சனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய இருதயத்தில் பேசுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Jesus. Amen. Hallelujah. Thank you, Jesus. Switch the camera. Praise the Lord. Amen. Hallelujah. Praise the Lord. Jesus. சிங்க கெபியில் நான் விழுந்தாலும், ஹல்லேலூயா, அக்கினி சூளையில் நான் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட என்னை நடத்துகிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Father. God bless you. Amen. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து ஒரு சர்மன் சீரீஸ்க்குள்ள நம்ம கடந்து வந்தோம். எரேமியாவை பற்றி படித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது சிம்சனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதவசனம் வைத்திருக்கிறவர்களோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம். சென்ற வாரத்தில் நாம் வாசித்தனுடைய ஒரு காரியத்தை சட்டென்று வாசித்து விட்டு நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம்
நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. தேங்க்யூ. இப்ப கர்த்தருடைய பார்வையிலே இந்த ஜனங்கள் தீமையான காரியத்தை செய்தபடியினாலே பெலிஸ்தருடைய கைகளிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் பேக்ரவுண்ட். இப்ப இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருடைய கைகளில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய கர்த்தர் மனோவாவினுடைய குடும்பத்தை தெரிந்தெடுத்து மனோவாவின் மனைவிக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் தருகிறார். அந்த பிள்ளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை ஒரு விடுதலையாக்கப்பட்ட ஒரு லிபரேட்டட் கம்யூனிட்டியாய் மாற்றும்படியாய் கர்த்தர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். He had a purpose in his life. God, even before Samson was born, சாம்சன் பிறப்பதற்கு முன்பதாகவே சாம்சனுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். எரேமியாவுக்கு எப்படி ஆண்டவர் திட்டத்தை வைத்திருந்தாரோ அதே போல சிம்சோனுக்கும் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று போன வாரத்தில் பார்த்தோம். அவர் நிறைவிலிருந்து அதை வெளியே கொண்டு வந்தாரா? நோ. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கத்திலிருந்து அந்த சிம்சோனை ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தாரா? இல்ல. அவர் குறைவுகளிலிருந்து சிம்சோனை வெளியில கொண்டு வந்தார்னு பார்த்தோம். வெறுமையான இழப்புகளின் மத்தியில, வேதனையில, கண்ணீரின் மத்தியில இருந்த அந்த குடும்பத்திலிருந்து விடுதலையை ஆண்டவர் கொண்டு வந்தார். வெற்றியை ஆண்டவர் கொண்டு வந்தார். வெற்றியை ஆண்டவர் நிர்ணயித்தார். ஜீசஸ் நேம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் பாருங்களேன். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் குறைவுகளிலிருந்து நிறைவை கொண்டு வருகிறவர். அவர் முட்டாள்களிலிருந்து அவரை துதிக்கிறவர்களை எழுப்புகிறவர். ஒன்றுக்கும் உதவாத, அதான் அந்த பாட்டு பண்ணல. ஜி மேஜர் கொடுங்களேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, உதவாத என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. ஆண்டவருக்கு நிறைவானதுல இருந்து ஒரு நிறைவை உருவாக்குகிறவர் அல்ல, அவர் குறைவானதுல இருந்து நிறைவை கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. குறைவு பட்டிருக்கிற உன் வாழ்க்கையில இருந்து, வெட்கப்பட்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இருந்து, தோல்வி அடைந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இருந்து விசாலத்தையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரால கொண்டு வர முடியும். And God is a promise keeping God, and he fulfilled his promise. கர்த்தர் தான் சொன்னபடியே சிம்சோனை கர்த்தர் தந்தார். ஆனா சிம்சோனுக்கு நசரேய விரதத்தை கர்த்தர் தர சொல்லி இருந்தார். நசரேய விரதம். நசரேய விரதம் சொன்னா என்னது? he was a Nazarite. நாசரைட்னா அது ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஜீவியம்.
சில பேர் பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிச்சீங்கன்னா நம்பர்ஸ்ல என்னாகமத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன செய்யணும்? இந்த நசரேய விரதத்தில் இருக்கிறவர் முதல் நம்பர் 1, அவருடைய தலை முடியை சிரைக்க கூடாது. தலைமுடி பிறந்ததிலிருந்து வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பர் 2, எந்த விதமான வைன்ல செய்யப்பட்ட எந்த பொருட்களையும் அவன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. 3வது, எந்த விதமான தீட்டான அசுத்தமான காரியத்தை அவன் தொடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டெட் பாடி சம்பந்தப்பட்டது எதையும் என்ன செய்யக்கூடாது? அவன் தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, கிட்டே போகக்கூடாது. இத 3ஐயும் இந்த நசரேய விரதம் எடுத்திருக்கிறவர்கள் செய்யக்கூடாது. குறிப்பாக ஆண்டவர் இந்த சிம்சோனுக்கு அதை நசரேய விரதம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலிருந்து அவன் பெற்றோர்களுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தபடியே நசரேய விரதத்தில் இந்த பெற்றோர்கள் அவனை வளர்த்திருந்தார்கள். ஏன் இந்த நசரேய விரதம்? ஏன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் இந்த சிம்சோன் வாழ வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் இந்த சிம்சோனுக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருந்தார். அந்த டார்கெட் என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிற, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வருகிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே எடுக்கிற ஒரு மனிதனாக சிம்சோனை கர்த்தர் என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். God had a purpose. அந்த பர்பஸை நிறைவேற்றும்படியாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சிம்சோனுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நல்ல கவனிங்க, என்ன கவனிச்சு நீங்க கேட்கணும். இங்க சிம்சோனுக்கு மாத்திரம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தரப்படவில்லை. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை தந்திருக்கிறார். என்னையும் அது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் எப்படி பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறேன்? உங்களையும் என்னையும் கர்த்தர் பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்று என்னவென்று சொன்னால், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிப்பது. What is holiness? Holiness is living a set apart life. கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்மள நிறைய பேர் பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு நெகேஷன்ஸ் என்று புரிந்து கொள்கிறோம். எதையும் செய்யாமல் இருப்பதுதான் பரிசுத்தம். சில பேர் சொல்லுவாங்க, நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லைங்க, நான் குடிக்கிறது இல்லை, நான் சில காரியங்களை செய்யறது இல்லை, நான் இது செய்யறது இல்லை, அது செய்யறது இல்லை, நான் படம் பார்க்கறது இல்லை, நான் போயிட்டு இது பண்றது இல்லை, நான் அது பண்றது இல்லைன்னு சொல்லுது. எங்க வீட்டு நாய் கூட தான் அதெல்லாம் பண்ணாது. என் வீட்டு நாய் கூட என்ன செய்யாது? சிகரெட் பிடிக்காது. எங்க வீட்டுல நாய் இருக்கு, சிகரெட் பிடிக்காது. எங்க வீட்டு பூனை குடிக்காது. நான் நாயையும் பூனையும் பரிசுத்த நாய் பரிசுத்த பூனைன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஜஸ்ட் பிகாஸ் சம்திங் அது செய்யல அப்படின்றதுக்காக நான் அதை பரிசுத்தமான நாய் பரிசுத்த பூனைன்னு சொல்லுவேனா? இல்ல. Holiness comes when I live a life set apart for God for the sake of the gospel. கிறிஸ்து எனக்கு தந்திருக்கிற, ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த டார்கெட், அந்த விஷன், அந்த மிஷனுக்காக நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக, அந்த காஸ்பலோட சேக்குக்காக நான் என்ன செய்யணும்? ஒரு செட் அபார்ட் லைஃப் வாழணும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்யணும். நான் ஆண்டவருக்காக சில விஷயங்களை எனக்கு செய்ய பிடிக்காது. ஹல்லேலூயா. கிவ் மீ G major dear. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் என்னை வந்தோராய் வந்த தேவ அன்பை விட முயன்றார். எருசலேம் குமாரிகள் என்னை வளைந்தோராய் தேவனின் அன்பை விட்டு நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட
நான் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஆனாலும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு இதெல்லாம் செய்ய முடியும். எனக்கு அதாவது எனக்கு ஒயின் குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும், இங்க போறது பிடிக்கும், இந்த படத்தை பார்க்கறது பிடிக்கும், ஆனாலும் நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? ஏன்னா நான் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்கு போகிறதற்கு இதெல்லாம் எனக்கு தடை செய்யுதுங்க. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ஏன் சில பேர் சொல்லுவாங்க, நான் வெள்ளை அணிந்து கொள்கிறேன், நீ பரிசுத்தவானா? ஆமா. சில பேர் நகை போட்டுக்கிட மாட்டாங்க, நீ பரிசுத்தவானா? ஆமா. நான் நகை போட்டா அவன் அசுத்தமானவனா? இல்ல. சில பேர் இந்த நகை போடாதவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. நகை போடாதவன் நினைக்கிறான் நகை போடுறவன்லாம் அசுத்தமானவன். இல்ல, நகை நீ போடலைனா, if that is distracting the purpose of God, அது ஆண்டவருடைய திட்டத்தை அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா? ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து அதை உன்னை மாற்றி கொண்டு போகிறதா? கர்த்தர் சொல்கிறார், if it is distracting you from the purposes of God, ஆண்டவருடைய திட்டத்துல இருந்து உன்னை அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில கொண்டு போகுதுன்னா, then it is a problem. கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து இந்த நேரத்தில் சொல்கிறார், ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்கிறாயா? கிறிஸ்துவுக்கென்று நீ வைராக்கியமாய் ஜீவிப்பதற்கு அது உனக்கு உதவி செய்கிறதா? உன்னுடைய பர்பஸ் அடைவதற்கு சில சின்ன விஷயங்க, ரொம்ப சின்ன விஷயம் நான் பார்ப்பேன். சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, இந்த போன்ல, இந்த செல்போன்ஸ்ல சினிமா பாட்டு வச்சிருப்பான். சினிமா பாட்டை ரிங்டோனா வச்சிருப்பான். எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நீ கடவுள் ஊழியம் செய்வ, நீ வந்து ஒரு ஊழியத்தினுடைய பங்குல இருப்ப, நீ வந்து சர்ச்சில் இருக்கிற, சர்ச்சுக்கு போற, சினிமா பாட்டை வந்து நீ ரிங்டோனா வச்சிருக்கிறேன்னா, அது நான் ரிங்டோன் சினிமா பாட்டு ரிங்டோனா வைக்கிறது பாவம்னு சொல்ல வரல. what I'm saying is, சின்ன ஒரு நல்ல மியூசிக் தான், சின்ன சந்தோஷம் தான். ஆனா கிறிஸ்துவுக்காக உன் பர்பஸ் நீ போறதுக்காக ஆண்டவருக்கென்று நீ போகும்போது அந்த சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ் நீ பண்ணு. ஒரு ஆண்டவருடைய பாட்டு, துதிக்கிற பாட்டை வைய. எங்க சர்ச்சில் ஒரு அங்கிள் இருக்கிறார், ரொம்ப அழகான பாட்டு. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. ஈமாயினர், என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முடிவதில்லை. அந்த பாட்டு எப்போ பார்த்தாலும் எங்க போனாலும் அந்த பாட்டு ரொம்ப வருஷமா வச்சிருக்கிறார். அது கேட்கும் போது நமக்கு ஒரு ஆனந்தம். என்னை ஆண்டவர் சுமக்கிறார். நீ ஒரு சினிமா பாட்டை ரிங்டோனை வச்சுக்கிட்டு சினிமா பாட்டை வைக்கிறதுக்கு சின்ன ஸ்மால் சாக்ரிஃபைஸ் தான், பட் தட் வில் டேக் யூ தேர். இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். சின்ன விஷயம் தான். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், சாயந்தரம் கொஞ்சம் லேட்டா இருக்கணும், கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைல் போய் நம்ம ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யணும். சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ், தட் இஸ் ஹோலினஸ். ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம். இங்க இவனுக்கு தரப்பட்டது ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். வாசிங்க 14வது அதிகாரம் 1வது வசனம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் வாழ்கிற உனக்கு எனக்கு எப்படி பிசாசு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறான்? சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். இங்க நல்லா கவனிங்க சார். நம்ம இன்னைக்கு இந்த 2 வசனத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இவன் திம்னாத்துக்கு போகிறான். திம்னாத் எங்க இருக்கிறது? பெலிஸ்தரனுடைய பகுதி. இவன் இருக்கிற பகுதிக்கும் திம்னாத்திற்கும் 5 மைல் தூரம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. 5 மைல்ஸ். இங்க இருந்து அங்கே நடந்து போகிறான். எதுக்கு போறான்? சும்மா ஜாலியா அப்படியே ஊரெல்லாம் சுத்தி பார்த்து, அங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கலாம் இப்படி இந்த வாலிப பசங்க போவாங்க தெரியுமா, சைட் அடிக்க போகணும். அப்படியே போய் அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த பொண்ணு எப்படி இருக்கிறான், அங்க இருக்க அப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், அப்படி சும்மா ஊரை சுத்தி பாக்குறாரு. யாரு? கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிற. நான் சொல்றேன், உங்களுக்கு காமெடியா இருக்கும். நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருவருக்கும், இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்.
உன்னை எப்படி தெரியுமா பிசாசு உன்னை எப்படி தெரியுமா பிசாசு டிவைட் பண்ணுவான். இன்னைக்கு நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லித்தரேன். How God takes you, how God gives you the purpose, and how Satan takes you off that purpose of God. கர்த்தர் உனக்கு எப்படி திட்டத்தை தீர்மானத்தை தராரு, பிசாசு உனக்கு எப்படி அதை டிவியேட் பண்ணி எடுத்துட்டு போறான்றதுக்கு நல்ல உதாரணம் சாம்சன். திம்னாத்துக்கு போறான். எதுக்கு போறான்? பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து சைட் அடிக்க போறான். அங்க போய் அங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. நல்ல விஷயம், சந்தோஷம். என்ன பண்றான்? அந்த பொண்ணை பார்த்துட்டு நேரா திரும்ப வரான். எங்க வரான்? அவங்க அம்மா பேட்ட வரான். வந்து அவங்க அம்மா பேட்ட சொல்றான், அம்மா அப்பா, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறா, எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைமான்னு கேக்குறான். See, this is called the lust of the eyes. கண்களிலே பார்க்கும் பொழுது அந்த பார்வைக்கு இனிமையாய் இருக்கிற காரியம். When you look at something, it is so nice and sweet. ரொம்ப அழகு. அழகுல மயங்கினவன் கீழே விழுந்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். When you look at something, ஒரு அழகான பையனை பார்க்கும்போது, அவன் என்ன ஸ்மார்ட்டா இருக்கான், என்ன டேலண்டடா இருக்கிறான், வா என்ன ஒரு கியூட் பாய். ஆம்பளை பசங்க அப்படியே பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கும்போது, வா என்ன அழகா இருக்க போறேன், என்ன அழகா நடக்கிறா போறேன், என்ன அழகா ட்ரெஸ் பண்ற போறேன், என்ன அழகா பாடுறா போறேன், என்ன அழகா மியூசிக் வாசிக்கிற போறேன். இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள என்ன வரும்? ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு வரும். இங்க சாம்சனுக்கு அதே தான் வந்துச்சு. அந்த போனா அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த லவ் ஸ்டோரியோட வந்து என்ன செய்யறாரு, அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. இங்க நல்லா கவனிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, அவங்க அம்மா அப்பா அவனை பார்த்து சொல்றாங்க, சிம்சோன், நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனிடத்துல ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்னடா? ஏன்பா நீங்க எத்தனை பெண்கள் எத்தனை பிள்ளைகள் உனக்கு பார்க்க சொன்னா, நம்ம ஊர்ல இருக்கிறாங்களே, நம்முடைய ரிலீஜன்ல இருக்கிறாங்களே, நம்முடைய இனத்தார்கள்ல எத்தனை பெண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இல்லாமலா நீ போய் இப்படி ஒரு இன்னொரு இடத்துல போய் ஒரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். When you look into a woman or a boy, ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ பார்க்கும் பொழுது நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கிறது. அவர் சார் என்ன படிச்சிருக்கிறாரு, அம்மா என்ன படிச்சிருக்கிறாங்க, அவருக்கு என்ன வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, என்னென்ன காரியங்களா செய்யறாரு. இயேசுவின் நாமத்துல உனக்கு சொல்ற மரமண்டைங்களுக்கு நான் சொல்றேன், என்னத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவனா என்பதை நீ பார்த்தாயா? வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு வந்து இன்னைக்கு தலையில மண்ணை போட்டு உட்கார்ந்துக்கிறதுக்கு காரணம் அதுதான். You think அதுவும் கிறிஸ்தவனை அறிந்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற பெரிய தவறு எல்லாம் பார்க்க வேண்டியது. நல்லா சூப்பர் ஸ்மார்ட்டா இருக்கிறாரு, நல்ல பாடி பில்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல வேலைக்கு போறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, எல்லாம் மண்ணாங்கட்டி. அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவன் என்று பார்த்தாயா? சிம்சோன் பார்க்க தவறுனால என்ன நடந்தது தெரியுமா? வாழ்க்கை நாசமாய் போனது, மண்ணுக்கு மண்ணாய் போனது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க கல்யாணம் பண்ண போறவங்க, கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இஸ் தட் மேன் ஆர் வுமன் இஸ் ட்ரூத்ஃபுல்லி டு காட். சர்ச்சுக்கு போறானா பாத்தியா? அவன் ஜெபிக்கிறானா பாத்தியா? ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறானா பாத்தியா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற பையனை நீ பாத்தியா? கர்த்தருக்கு காத்திருக்கிற பொண்ணை பாத்தியா? குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம் என்று பார்த்தாயா? வெளியில இருக்கிற தோற்றத்தை பாத்தீனா தோற்றம் உன்னை ஏமாற்றும். நேம் ஆஃப் ஜீசஸ். அதான் நடந்தது. வாசிங்க இந்த 3வது வசனத்தின் பிற்பகுதியை. உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா? சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு என்ன இருக்கா? பிரியமானவள். என் கண்ணுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையாதான்யா, என் கண்ணுக்கு இனிமையா இருக்கு. It is pleasing to my eyes. கண்ணுக்கு பிரியமா இருக்கு. சோதம் குமாரவை பார்த்த லோத்து சொன்னா, என் கண்ணுக்கு அது இனிமையா இருக்கிறது, என் கண்ணுக்கு பச்சையா இருக்கு. உன் கண்ணுக்கு பச்சையா இருக்குன்னு நீ பாக்குறியா? அது கர்த்தருக்கு சுத்தமா இருக்குதுன்னு பார்க்கிறாயா?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் இருந்து 40 நாள் கழிச்சு வரும்பொழுது அங்க பார்த்தா அங்க கல்லெல்லாம் அப்படியே நிறைய கிடக்குது. பசி உயிர் போகுது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு. 40 டேஸ் சாப்பிடல, 40 டேஸ் தண்ணி குடிக்கல. பிசாசு வந்து சொல்றான், இந்த கல்லெல்லாம் பார்த்து நீ அப்பமாவன்னு சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு. சொன்னானா இல்லையா? Satan came and told, hey Jesus, உனக்கு எவ்வளவு பவர் இருக்கு, கடல் மேல் நடக்கிற ஆள் தானே நீ, காற்றையும் கடலையும் அடக்கிற ஆள் தானே, ஒரு வார்த்தை சொல்ல. ஹை, அந்த ஒரு கல்லை எடுத்து அப்படியே பிரெட்டா மாத்தி சாப்பிடு. அங்க தண்ணியை கொஞ்சம் மண் எடுத்து அப்படி போட்டு அப்படியே தண்ணியா மாத்தி குடி. செய்யலாம்ல, ஈஸி இல்லையா? that is easy for you, why don't you do என்று சொன்னான். ஏன்னா அவர் கண்களை பார்த்து, அந்த கண்களிலே, ஏன்னா 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு கொடுத்தவரா இல்லையா? கொடுத்தார். 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு கொடுத்தார். ஆனா அவருக்கு பர்சனலா வரும்போது God said no, என் கண்ணுக்கு இனிமையா இருக்கிறத நான் செய்ய மாட்டேன். ஏன்னா மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, get away from me Satan, because you are making me to do what my eyes is watching. என் கண்கள் பார்க்கிறதை, என் கண்கள் இச்சிக்கிறதை நீ செய்ய என்னை தூண்டுகிறாய், நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார் இயேசுநாதர். இவன் சொல்றான், என் கண்களுக்கு பார்ப்பதற்கு அழகா இருக்குது, அந்த பொண்ணு அழகா இருக்கிறா சார், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்றான். வாசிங்க தொடர்ந்து. அவன் பெலிஸ்தரத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். இங்க ஆண்டவர் சில நேரங்கள்ல அவனை என்ன செய்யறாரு, அனுமதிக்கிறார். சில நேரங்கள்ல நீங்க கூட கேட்கலாம், இவங்க வந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவன் தானே, கடவுளை ஏற்றுக்கொள்ளாம இருந்தான், ஆனா நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப என்ன ஆயிட்டாரு அவரு? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கிறிஸ்டியனா மாறிட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன ஆயிட்டாரு? நல்ல பிள்ளையா மாறிட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா வராருங்க, நல்லா ஜெபிக்கிறாரு. உண்மைதான், நிறைய டெஸ்டிமனி இருக்கு. எங்க சபைகளிலே அந்த மாதிரி டெஸ்டிமனிஸ்லாம் நிறைய இருக்கு. ஆனா அது காட்ஸ் கிரேஸ். ஆனா வேதவசனம் சொல்லுது, அதை என்ன செய்யாத. கிறிஸ்துவினுடைய கிருபையை உதாசீனப்படுத்தாதே. ஆண்டவர் செய்யாதன்னு சொன்னா அதை செய்யாத. ஆண்டவர் செய்யாதன்னு சொன்னா செய்யாத. இங்க இவன் என்ன செய்கிறான்? சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவளையே நான் கல்யாணம் பண்ணுவேன்றான். I don't want to marry any other person, I want only that person. ரெண்டு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, lust, கண்களின் இச்சை. ஆண்டவருடைய திட்டத்தை பார்க்க கூடாதபடி கண்களை குருடாக்கி போடும். நம்பர் 1, when you give up to the lust, உன் கண்களின் இச்சைகளுக்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, உன் கண்கள் பார்க்கிறதை நீ செய்யும்படியாய் உன் ஃபுட் ஸ்டெப், பிள்ளைங்க எல்லாம் கவனிங்க, when you go with what your eyes are telling you, உன் கண்ணு உனக்கு பிளசண்டா இருக்குது, உன் கண்ணு உன்னை அது வற்புறுத்தி உன்னை நடத்துது, உன் கண்களுக்கு இனிமையாய் தோன்றுகிறது என்று சொல்லி நீ உனக்கு நினைக்குது, நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த கண்களின் இச்சை என்ன செய்யுமா? தேவ திட்டத்தை பார்க்க கூடாதபடிக்கு உன்னுடைய கண்களை குருடாக்கும். உன்னால பார்க்க முடியாது. உன் கண்கள் தேவ திட்டத்தை பார்க்காதபடிக்கு உன் கண்கள் இருட்டடைந்து போகும். சிம்சோனுக்கு போச்சு. எப்படி இருட்டடைஞ்சு போச்சு? இந்த பெலிஸ்தனுடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாய் உருவாக்கப்பட்ட இந்த சிம்சோன் அதே பெலிஸ்தன் இடத்துல அவன் சண்டைக்கு போக வேண்டியவன், அவர்களுக்கு எதிர்த்து போரிட வேண்டியவன், அங்க சமாதானம் பேச போறான். Does he not know? எதற்காக கர்த்தர் அவனுக்கு பலத்தை தந்திருக்கிறார்? எதனால் அவன் நசரேய விரதம் இருக்கிறான்? எதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்? இந்த பெலிஸ்தன் இடத்திலிருந்து மக்களை விடுதலையாக்க வேண்டியவன் அந்த பெலிஸ்தன் இடத்துல போய் சம்பந்தம் பேசுறான். கல்யாணம் பண்ணிட்டு எப்படி அவன்கிட்ட போய் சண்டைக்கு போவான்?
காட்ஸ் பர்பஸ் கண்களின் இச்சை குருடாக்கும். It will not allow you to see God. கர்த்தரை பார்க்க கூடாதபடிக்கு, தேவ திட்டத்தை பார்க்க கூடாதபடிக்கு, தேவனுடைய செயல்களை பார்க்க கூடாதபடிக்கு, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற பாதையை பார்க்க கூடாதபடிக்கு உன் கண்களை குருடாக்கும், உன் பாதைகளை இருளாக்கும். கண்களின் இச்சை. நம்பர் 2, உன் செவிகளை செவிடாக்கும். It will deafen your ears. உன் செவிகளை செவிடாக்கும். கண்களின் இச்சை கண்களை குருடாக்குறது மாத்திரமல்ல, உன்னுடைய செவிகளை என்ன செய்யும்? அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க, சிம்சோன் நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதப்பா, ஏன்னா இங்க எவ்வளவு காரியங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கிறதே, இங்க நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்களே. அவன் என்ன செய்யல? காது கொடுத்து கேட்கல. ஏன்னா காதுகள் செவிடாய் போனது சிம்சோனுக்கு. தேவ திட்டத்தை அறிய வேண்டியவன், தேவனுடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு, தேவனுடைய ஆலோசனைகளை கேட்க கூடாதபடிக்கு காதுகள் செவிடாய் போனது சிம்சோனுக்கு. ஏன் இந்த பரிதாப நிலை? ஏன்னா அவன் கண்களுக்கு, அவனுடைய கண்களுக்கு அது ரொம்ப இனிமையா இருந்தது. கண்களுக்கு இனிமையான இருக்கிறதெல்லாம் பல நேரங்கள்ல தேவ திட்டத்திற்கு மாறாயிருக்கும். ஆண்டவரை பார்த்து நீ கேட்குறியா? ஆண்டவரை பார்த்து நான் கேட்கிறேன்னா, தேவ திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேனா, இல்லை என் கண்களின் இச்சையை நான் நிறைவேற்றுகிறேனா? Jesus always asked that question. இயேசு எப்பொழுதுமே அந்த கேள்வியை கேட்டார், who am I satisfied? இன்னைக்கு எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான பிள்ளைங்களே, I want to ask you this question and finish for today. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம next week பார்ப்போம். Who are you trying to satisfy? Who are you trying to satisfy? Are you trying to satisfy your eyes? உன் கண்கள் பார்க்கிறது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் பிள்ளைங்களை உங்களுக்கு சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன போனோம், பக்கத்தில் வந்து உண்ட சொன்னான், ஹாய் நான் இதை பண்ணேன், நீயும் இதை என்ன செய்ய பண்ணு. நான் இதை பார்த்தேன், நீயும் இதை என்ன செய்ய பாரு. நான் இதெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து இதெல்லாம் பண்றோம், நீ என்ன செய்த செய்யின்னு சொல்லி உன்னைய ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து அப்படியே உன்னை வெளியே கொண்டு போறதுக்கு பிள்ளைங்களே பிசாசு உங்களை கொண்டு வந்து பண்ணுவான். சிம்சோனுக்கு வந்தான். சிம்சோன் வந்து ஸ்பெஷல் சைல்டு. அவன் வயிற்றுக்குள்ளேருந்து ஸ்பெஷலா ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி தூக்குனாரு. ஆனா அப்படி அபிஷேகம் பண்ணி தூக்குன ஸ்பெஷல் சைல்ட ஈஸியா அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டான். ரொம்ப ஈஸியா he just picked off. ஜெஃப்ரி, ஏபல், ஜோஹன், ரிஜாய்லன், பிரேலன், எல்லாருக்கும் சொல்றேன், it is very very easy to lose track. ட்ராக்ல இருந்து வெளியே போறது ரொம்ப ஈஸி. to stay in track with God. ஆண்டவரோடு கூட உங்க அம்மா அப்பா எவ்வளவு கண்ணீர் வடிச்சு உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. உங்க அம்மா அப்பா எவ்வளவு அன்பா உங்களை நடத்துறாங்க. உங்களுக்காக எவ்வளவு நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் உங்களுக்காக சொல்றாங்க. கடவுள் உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கிறார்கள் அந்த திட்டம். அந்த திட்டத்திலிருந்து அப்படியே உங்களை ஈஸியா வெளியில கொண்டு போவதற்கு, உங்க கண்களின் இச்சையை நீங்க பார்க்கிறதை செய்வதற்கு பிசாசு உங்களை தூண்டுவான். ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்து உங்ககிட்ட பேசுவான். Are you going to fulfill your desire or are you going to fulfill God's will? சிம்சோன் தவறுனா அதனுடைய விளைவுகளை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்ப்போம். கண்களை மூடி நாம் செவிப்போம். நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். யாரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ண போறேன்? பிசாசையா, என் கண்களோட இச்சையா, இல்லை ஆண்டவருக்கு பிரியமாய் நான் செவிக்க போறேன்? கண்களை மூடி நாம் செவிப்போம். ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகிற மகனாய் மகளாய் நான் ஜீவிக்க எனக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சிம்சோன் ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து ரொம்ப ஈஸியா என்ன செஞ்ச ஆண்டவரே, வெளியில நகர்ந்து போவதற்கு பிசாசு அவனை ஏவினா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கண்களின் இச்சைனால நாங்கள் இழுக்கப்பட்டு தவறி கீழே விழுந்து விடாதபடிக்கு எங்கள் ட்ராக்ல
எப்பொழுதும் நாங்கள் நேராய் ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கென்று சாட்சியாய், ஆண்டவரே உமக்கென்று உண்மையாய், அப்பா உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழ, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மாம்சத்து நிச்சை, கண்களின் நிச்சயிலிருந்து ஆண்டவரே நாங்கள் அப்பா வெளியில வருவதற்கு, அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்கள் குருடான தன்மையை, செவிடான தன்மை எங்களிடத்திலிருந்து மாற்றி உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிப்பதற்கு என் ஆண்டவர் கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களை நீர் வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் தவறான முடிவுகளை எடுத்திருந்தா ஆண்டவரே, அவர்களை நீர் உருவாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். உருவாக்குங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீரே மகிமைப்படுங்க. தேங்க்யூ லார்ட். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சகவாசமும் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் வரைந்தும் கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, 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 amen, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. கண்களின் இச்சையில விழுந்து விடாதபடிக்கு, கண்கள் சொல்கிறதை செய்யாதபடிக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக உங்களை என்னையும் கர்த்தர் மாற்றுவாராக. பிசாசின் சோதனைகளை மேற்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு சத்துவத்தை தருவாராக. இந்த வாரம் முழுவதும் ஆபத்தான பகுதிகளில் போகிற வருகிற வாகனங்களை ஓட்டுகிறவங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மாப்பு செய்கிற தொட்டி, உங்கள் எண்ணெய் கலசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாராக. பொல்லாத மனிதர்களுடைய கண்களுக்கும் கைகளுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிப்பாராக. இந்த வாரம் முழுவதிலும் எங்கெல்லாம் நீங்கள் செல்கிறீர்களோ கிறிஸ்துவுக்கு சாட்சியாய், உலகத்திற்கு உப்பாய் ஒளியாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா, அல்லது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கும் இதை ஷேர் பண்ணி நீங்கள் காரணிகளாக மாறுங்கள். Thank you dear friends for joining with us today. May God bless you all. Amen.